வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் தலைவன். இது இந்த பெகரின்ல, அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையில எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவும் கூட. தமிழ்ல ஒரு மனிதர் சமைச்ச சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்திருக்கோம். அப்படி சாப்பிட்ட சாப்பாடுல எது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நானும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது மென்ஸ் ஆஃப் குக்கிங் அப்படின்ற ஒரு சேனலை நான் யூடியூப்ல போன வாரம் தான் பார்த்தேன். அது எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் இருந்த அதே பெகரின்ல தான் அந்த சேனலும் ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த சேனலுக்கு நான் கான்டெக்ட் பண்ணும்போது அங்க உள்ள ஒரு நபர் எனக்கு போன் எடுத்து அட்டன் பண்ணி சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அந்த இடத்த தேடி வந்திருக்கிறோம். அந்த இடத்த தேடி வந்ததுக்கு அப்புறம் அங்க இன்னைக்கு சமைச்ச உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காடை பிரியாணி. அந்த பிரியாணியை பார்க்கும் போது தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு பிரியாணியா அந்த மனிதர் செஞ்சாரு. அந்த மனிதரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போது பிரியாணியை பத்தி பார்ப்போம். வாருங்கள் உறவுகளை, நம்ம பிரியாணியை கண்டிப்பா சாப்பிட்டு ருசிச்சு உங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? என்ன சமையல்? காடை பிரியாணிப்பா. காடை பிரியாணி பண்ண போறோம். அப்பா லூலு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தோம். இங்க எப்படின்னா காடை நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இருக்காதா? அது கிடைக்காது. காடை ஓ, லூலு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து. எத்தனை பீஸ்ல இருக்கும் ஒரு பாக்கெட்ல? பாக்கெட்ல 6 பீஸ் இருக்கும். பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. அப்படியே காடை ஒரு 3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுறேன்ப்பா. 3 தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணுறேன். 3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சாப்பா. இந்த கவிச்சு இருக்காதுப்பா. அதனால மஞ்சள் பொடியை போட்டு இன்னொரு டைம் கூட கழுவிக்கலாம்ப்பா. இந்த மஞ்சள் பொடியில் ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சாப்பா. இது இப்போ தயிரில் ஊற வைக்கணும். தயிரில் ஊற வைக்கணும்னா என்ன காரணம்னா, இது கொஞ்சம் கீட்டான பொருள். இது காடை கீட்டான பொருள். அதனால நம்ம வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுப்பா. அதனால இந்த தயிரில் ஊற வைக்கும் ஒரு 10 நிமிஷம். இஞ்சி பூண்டு கடையில் கேட்பா. நாங்கள் ஒரிஜினலாக வாங்கி இடித்து தான் போடுவோம். எப்பா பிரியாணிக்கு தேவையானது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா தலை, மல்லித்தலை ரெடியாக இருக்காப்பா. எப்பா அடுப்பு பற்ற வைக்கணும்ப்பா. பாத்திரத்தை தூக்கி வைக்கணும்ப்பா. ஒரு 2 நிமிஷம் பாத்திரம் சூடாகணும்ப்பா. அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றுறோம்ப்பா. எப்போ நெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் சூடாயிருச்சுப்பா. சோம்பு போட்டுக்கலாம்ப்பா. இப்போ பட்டை போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம்ப்பா, கிராம்பு போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுறோம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கணும்ப்பா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சப்பா. பூண்டு போடுறோம்ப்பா. அடுத்து இஞ்சி சாறு விடுறோம்ப்பா. எப்போ பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்து தக்காளி போடுறோம்ப்பா. புதினா இலையை போடுறோம்ப்பா. அடுத்து மல்லி இலையை போடுறோம்ப்பா. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம்ப்பா. அப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம தயிர் சேர்த்துக்கலாம்ப்பா. அடுத்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம்ப்பா. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம்ப்பா. எப்போ அந்த காடையை தயிரில் ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்ப்பா. எப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம காடையை போடுறோம்ப்பா. இப்போ அரிசி போட்டுக்கலாம்ப்பா. எப்போ அந்த லெமன் ஊற்றுறோம்ப்பா. அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக வரும்பா பிரியாணி. நல்லா தண்ணி கம்மியாயிருச்சப்பா. நம்ம தம்மில் போட போகிறோம். அதுக்கு பிறகு மல்லி இலைய, புதினா இலைய மேலே அப்படி தூவி விட்றோம்ப்பா. பிரியாணி வாசனைக்கு நெய் ஊற்றுறோம்ப்பா. எப்பா காடை பிரியாணி ரெடியாப்பா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வணக்கம் உறவுகளே, இப்போது நம்ம சொன்ன அதே பிரியாணி, காடை பிரியாணி நம்ம கையில எடுத்து வச்சிருக்கோம். அந்த பிரியாணியை இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மக்கள் அனைவருக்கும் சொல்லுவோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா காடை பிரியாணி தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும். இப்போது பெகிரில இந்த பிரியாணி கிடைக்கும் போது நம்ம மக்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் சமைச்சிருக்காரு. இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி சொல்றோம்னு மட்டும் பாருங்க. அற்புதமான சமையல். அதே மாதிரி நீங்க சாதத்தை பாத்தீங்க அப்படின்னா மிகவும் உதிரியா வரக்கூடிய ரைஸ் இங்க கிடைக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் இந்த தமிழர் கூட போயிட்டு மெனக்கெட்டு தேடி போய் இந்த ரைஸை வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு தமிழர்காரையும் சாப்பாடை விரும்பி அனைவரும் சாப்பிடலாம். இப்போ நான் மட்டும் தெரிஞ்ச சாப்பிட வரல. நான் இங்க கான்டாக்ட் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ண ஒரு மலையாளியும் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரே அழைச்சு வந்திருக்கேன். அவர் சாப்பிட்டுட்டு எப்படி சொன்னான்னு பார்ப்போம். பாருங்க ஒரு സ്പെഷ്യൽ. അപ്പോൾ ഇന്ന് സ്പെഷ്യൽ കാട ബിരിയാണിയാണ്.
ഇന്ന് വന്നത് ചിക്കൻ ബിരിയാണി പ്രതീക്ഷിച്ചാണ്. അതിക്ക് മേലെ ഇവർ പണിത് ഒരു ചിക്കൻ ബിരിയാണി അല്ല, ഇത് കാട ബിരിയാണി സ്പെഷ്യൽ, അതായത് തമിഴ്നാട് സ്പെഷ്യലാണ് ഇത്. തമിഴിൽ നമ്മളൊരു ഫ്രണ്ട് சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும் சொல்லிட்டு இங்கே வந்தேன். சாப்பிடும்போது செம்ம பிரியாணி ஆയിരിക്കും. മലയാളം சொல்ல അടിപൊളി ബിരിയാണി, വേറെ ഒന്നുമില്ല. ഇതാണ് ഇന്നലെ സ്പെഷ്യൽ, ഫ്രൈഡേ സ്പെഷ്യൽ. ഇങ്ങ ബഹ്റൈനിൽ നമ്മൾ വന്നിട്ട് നല്ല സ്പെഷ്യൽ ബിരിയാണി ആയിരിക്കുന്നു. ഇത് എന്നോട് കൂട്ടി വന്നത് എന്നോட നண்பன் தமிழன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். பென்ஸ் ஆஃப் குக்கிங் சேனல் அனைத்து உறவுகளும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உறவுகளுக்கு உங்களுக்கு தேவையான விருப்பங்களுக்கு ஏற்றபடியான ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அனைத்து விருந்துகளும் செய்து தரப்படும். பென்ஸ் ஆஃப் குக்கிங் இந்த சேனலுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப டேஸ்ட் ஆயிருக்கு. நான் அவருக்கு 100 கோடி நன்றி சொல்லியிருக்கேன். சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான அனைத்து வேண்டுதலும் இது நிறைவேற்றப்படும். கண்டிப்பா வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பெஹ்ரின் தமிழ்.